லாரன்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒரு தடுமாற்றமான ஒரு மனநிலை லாரன்ஸ்க்கு இருக்குங்கிறது நமக்கு ரொம்ப தெளிவா இருக்கு. அரசியலுக்கு வர்றதுன்னா ஒரு தெளிவுரை இருக்கணும். நீங்க வந்து அரசியலுக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா வாங்கன்னு தான் நம்ம சொல்றோம், வரக்கூடாதுன்னு நம்ம சொல்லவே இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்க கட்சி சார்ந்துதான் அரசியல் பண்ணணுமா? நீங்க தனியா வந்து அரசியல் பண்ண முடியாதா? அடையாளமே இல்லாத பேர் பெருசா தெரியாத ஆட்களே பல நேரங்களில் சுயேட்சா நின்று பல பெரிய பெரிய அரசியல்வாதிகளை எதிர்த்து போட்டிட்டு ஜெயிச்சிருக்கிற விஷயங்களையும் நம்ம பார்த்திருக்கோம். உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு முகவரி இருக்கு, லாரன்ஸ்ங்கிற ஒரு நடிகர்ங்கிற முகவரி இருக்கு, பல பேருக்கு ஆதரவு தராருங்கிற முகவரி இருக்கு, நல்ல மனிதர்ங்கிற முகவரி இருக்கு. இதெல்லாமே உங்களுக்கு பத்தாதா? இதுக்கு மேல எதுக்கு உங்களுக்கு விளம்பரம்? இதுக்கு மேல எதுக்கு உங்களுக்கு பெரிய கட்சி? டிவிகேல வந்து யாருக்கு வந்து கிடைக்கணும், அவங்களுக்கு அந்த சீட்டு கிடைக்கணும், நான் வந்து அதை தட்டி பறிக்க மாட்டேன்னு சொல்றீங்க. அந்த சீட்டு அதை யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்க கூடாதுங்கிற முடிவு எடுக்கிறது அந்த கட்சி தலைமையா இருக்கும். அந்த கட்சி தான் முடிவு எடுக்க போறாங்க. அந்த கட்சியினுடைய முடிவு உங்களுக்கு என்ன வந்துச்சு? அது யாருக்கு வேணாலும் கொடுப்பாங்க. 7-8 தொகுதியில இடைத்தேர்தல் வரப்போது இல்ல. ஏன் திருச்சி கிழக்க மட்டும் டார்கெட் பண்றாரு? கிறிஸ்துவர்கள் ஜாஸ்தியா இருக்காங்க. லாரன்ஸ்ங்கிற அடையாளம் அவர் தன்னை ஒரு கிறிஸ்துவரா அடையாளப்படுத்திக்கிட்டா ஓட்டு வந்து ஈஸியா விழுந்துரும், ஈஸியா வந்து நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணங்கள். இந்த வீடியோக்கெல்லாம் வச்சு லாரன்ஸ் என்னவா பார்க்கலாம் சார்? அட்டென்ஷன் சீக்கிங், தன் மேல வந்து ஒரு ஈர்ப்பு ஏற்படுத்துறது, தன் மேல ஒரு அட்ராக்ஷன் ஏற்படுத்துறது. நான் இன்னும் இருக்கேன், ஆமா நான் இருக்கேன், நானும் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து மக்களை வந்து பார்க்க வைக்கிறது. அது இல்லாம பாத்தீங்கன்னா அகத்திரை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்முடன் இருந்திருப்பவர் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு சார் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், நடிகர் லாரன்ஸ் அவர்கள் சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டார், ஒரு சில பேச்சுகள் பேசினார், சர்ச்சை ஏற்படுத்திச்சு, அரசியலுக்கு வராரு, திருச்சி கிழக்கில் போட்டிக்கிட்டு நிறைய இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டார், மழைப்பழ வைக்கிறாரு, மாற்றுத்திறனாளி ஒருத்தர் பேச வைக்கிறாரு. ஒரு மாதிரி அவரோட ஸ்டாண்டே புரியாமல் இருக்குது சார். லாரன்ஸோட செயல்பாடுகளை எப்படி சார் பார்க்குறது? இல்லை, லாரன்ஸோட செயல்பாடுகளை வந்து என்னால் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் என்ன சொல்ல வரார் அப்படிங்கிறதே சரியாகவே புரியல. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படையில் வந்து லாரன்ஸ் வந்து ஒரு கஷ்டப்பட்டு சினிமாவில் முன்னுக்கு வந்த ஒரு மனிதர், அதுலாம் எந்த சந்தேகம் கிடையாது. நல்ல எண்ணங்கள் உடையவர் அப்படிங்கிறது நிறைய உதவிகள் செஞ்சுட்டு இருக்காரு. பல ஆதரவற்ற குழந்தைகளுக்கு வந்து உதவி செஞ்சுட்டு இருக்காரு, திருநங்கைகளுக்கு வந்து உதவி செஞ்சுட்டு இருக்காரு, மருத்துவத்துக்கு வந்து நிறைய உதவி செஞ்சுட்டு இருக்காரு. இப்படி வந்து அடிப்படையில் வந்து நல்ல எண்ணங்கள் படைத்த மனிதராக தான் இது வரைக்கும் லாரன்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட லாரன்ஸ் வந்து இன்னைக்கு வந்து அரசியலுக்கு வரணுங்கிற எண்ணம் வந்து அவருக்குள்ள இருக்கு. அது தப்பு கிடையாது. ஏன்னா வந்து ஜனநாயக நாட்டில் வந்து யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். அப்படின்னும் போது அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறவர் தாராளமாக வந்து ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்து நான் அரசியலுக்கு வரேங்கிறத உடனே அறிவிச்சு உடனே அரசியலுக்கு வந்துடலாம். ஆனால் அதை விட்டுட்டு லாரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது, ஒரு புதிர் போட்டுக்கிட்டே இருக்காரு. என்னமோ வந்து ஒரு மனசுக்குள்ள இருக்கு, அதை வந்து வெளிப்படையா வந்து சொல்லாம வந்து மக்களையும் வந்து குழப்பி தானும் வந்து குழம்பி போயிருக்காரு லாரன்ஸ் அப்படிதான் நினைக்கிறேன். முதல்ல வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி வரப்போறேன்னு ஒரு பேச்சை வந்து உருவாக்குனாரு. சிட்டி ஃபுல்லா வால் போஸ்ட் ஓட்டினாரு, தமிழ்நாடு ஃபுல்லா வால் போஸ்ட் ஓட்டினாரு. அதாவது வந்து லாரன்ஸோட உருவப்படத்தை போட்டு லாரன்ஸ் நீங்க அரசியலுக்கு வரணும் அப்படின்னு மக்கள் வந்து வேண்டி கேட்டுக்கிற மாதிரி வந்து ஒரு வால் போஸ்ட் வந்து ஓட்டினாரு. மக்கள் ஓட்டினாங்களா சார்? மக்கள் அப்படி ஒட்டுவாங்களா? லாரன்ஸ் வந்து அரசியலுக்கு வரணும்னு சொல்லி கேட்டு மக்கள் இப்படி ஒட்டுவாங்களா? அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கா? அது சாத்தியம் இருக்கா அப்படின்னா நிச்சயமா அதுக்கு சாத்தியமே கிடையாது. லாரன்ஸ் யாரு? லாரன்ஸ் அரசியலுக்கு வர்றதுக்கு கட்டாயப்படுத்துறதுக்கு மக்களுக்கு என்ன நிர்பந்தம் இருக்கு? ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் எப்படின்னா தன்னை தானே விளம்பரப்படுத்திக்கிற ஒரு யுக்தியா தான் நான் பார்க்குறேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போடுறாரு, நான் அரசியலுக்கு வரலாமா, நான் அரசியலுக்கு வரக்கூடாதா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணி சொல்லுங்க அப்படின்னு, நான் மக்கள்கிட்ட இதை வந்து விடுறேன் அப்படிங்கிறார். சரி, மக்கள்கிட்ட விடுறீங்க, ஓகே. நீங்க அது ஏதாவது ஓட்டெடுப்பு நடத்துனீங்களா? ஏதாவது வந்து ஒரு எதை வச்சு நீங்க வந்து மக்கள்கிட்ட கேட்குறீங்க? நீங்க ஒரு வீடியோ போடுறீங்க, மக்கள் எப்படி பதில் சொல்லுவாங்க? சரி, மக்கள் வந்து லாரன்ஸ் வர வேண்டான்னு சிட்டி ஃபுல்லா போஸ்ட் ஓட்டிட்டா, தமிழ்நாடு ஃபுல்லா போஸ்ட் ஓட்டிட்டா, நீங்களாம் எதுக்கு லாரன்ஸ் வரீங்க, உங்களுக்குலாம் அரசியல் தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டா நீங்க அரசியலுக்கு வராமல் இருந்துருவீங்களா? ஸோ உங்களுடைய முடிவு. நீங்க சினிமாவில் நடிக்க வரணும்னு ஆசைப்பட்டது உங்களுடைய முடிவு, கஷ்டப்பட்டு இவ்வளவு பெரிய உச்சத்துக்கு வந்தது உங்களுடைய முடிவு, நிறைய குழந்தைங்களுக்கு உதவி செய்யறது உங்களுடைய முடிவு. இத்தனை காலம் வந்து சரியா உங்களை பார்த்தாங்க மக்கள், லாரன்ஸா ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்தது. ஆனா இன்னைக்கு வந்து அந்த பார்வையில மக்களுக்கே ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டுருச்சு. லாரன்ஸ் எப்படிப்பட்டவர், ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, என்ன மாதிரியான விளம்பரங்கள் இது, சீப்பான விளம்பரங்களை எதுக்கு தேர்றாரு, போற இடத்துல எல்லாம் என்னை எம்எல்ஏன்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி, நீங்க அரசியலுக்கு வாங்க அண்ணன், நீங்க அரசியலுக்கு வாங்க தலைவரே, நீங்க அரசியலுக்கு வாங்கன்னு எல்லாரும் என்னை வந்து போற இடத்துல கூட்டத்துல எல்லாம் கூப்பிடுறாங்கன்னு சொல்லி அவரே வந்து சொல்லிக்கிறாரு. இதெல்லாம் வந்து நிஜமாவே வந்து கூப்பிடலாம். ஏன்னா இன்னைக்கு சினிமா நடிகர் மேல ஒரு கவர்ச்சி இருக்கு, அதனால வந்து அரசியலுக்கு வரணும்னு
மக்கள் வந்து கேட்கலாம், ரசிகர்கள் வந்து கேட்கலாம், அதை நம்ம தவறா சொல்ல முடியாது. ஆனா அவர் வாயாலே இதெல்லாம் விளம்பரப்படுத்துறதுங்கிறது ஒரு மாதிரி விளம்பர வித்தியா தான் நம்ம பார்க்கிறோம். ஸோ இது வந்து தவிர்க்கலாம். அரசியலுக்கு வரணுங்கிற எண்ணம் இருந்தா உடனே அரசியலுக்கு வரலாம், தாராளமா மக்கள் பணி செய்யலாம். மக்கள் பணி தானே அரசியல். இங்க நீங்க சம்பாதிக்க வரல, நீங்க வந்து பதவிக்கு ஆசைப்பட்டு வரல, நீங்க பேர் புகழுக்கு ஆசைப்பட்டு வரல, மக்களுக்கு பணி செய்யறதுக்கு வரீங்கன்னும் போது இதெல்லாம் எதுக்கு நீங்க செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வருடமா வந்து பாத்தீங்கன்னா ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு அப்புறம் நிறைய உதவிகள் வந்து நம்ம சொன்ன மாதிரி ஒரு லாரன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அது எல்லாமே இப்போ வந்து ஒரு விளம்பரமா கொண்டு வராரு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு வீடியோ போடும்போது ஒரு 4 பேர் வந்து ஆதரவற்ற குழந்தைகள், பெருசா வளர்ந்த பசங்க, ஒரு 25 வயது வாலிபர்களை வந்து பின்னாடி நிறுத்தி, நான் குழந்தையில இருந்து அவங்கள தூக்கி வளர்த்தேன், நான் எப்ப இருந்து வளர்த்தேன் தெரியுமா அப்படின்ற வீடியோ, அவங்கள பேச வைக்கிற வீடியோ, இதெல்லாம் எதுக்கு, ஏன், என்ன காரணம், நீங்க பண்றீங்கிறது எல்லாருக்குமே தெரியுமே. இப்போ வந்து இந்த விளம்பரங்கள் எதுக்கு? அப்போ உங்களை மக்கள் வந்து நம்ப மாட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? மக்கள் நம்ம அரசியலுக்கு வந்தா ஓட்டு போட மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? வரவேற்பு இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? சோ உங்களை வந்து நீங்க புதுப்பிச்சு காட்ட நினைக்கிறீங்களா? நான் இப்படிப்பட்டவன், நான் நல்லவன் தான் அப்படிங்கிறத நீ சொல்ல வரீங்களா? இன்னைக்கு கூட பாருங்க, ஒரு மாற்றுத்திறனாளி அவர் எப்படி தன்னுடைய வீட்டுக்கு வந்தாரு, என்ன மாதிரியான ஒரு சூழல்ல வந்தாரு, இன்னைக்கு எப்படி வந்து அவரை நான் வந்து வச்சு காப்பாத்துறேன், பாதுகாக்கிறேன், எல்லாம் அவர் சொல்றாரு. சந்தோஷம், நல்ல விஷயம். ஒரு மாற்றுத்திறனாளிக்கு அடைக்கலம் கொடுத்தது, அவருக்கு வந்து சோறு போட்டு சாப்பாடு போட்டு எல்லாமே நீங்க செய்யறதுங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். ஆனா இதை எதுக்கு விளம்பரப்படுத்தணும்? அந்த மாற்றுத்திறனாளியை இன்னைக்கு எதுக்கு வந்து நீங்க வந்து மீடியாவுக்கு முன்னாடி கொண்டு வரணும், கேமராக்கு முன்னாடி எதுக்கு கொண்டு வரணும்? அவரை எதுக்கு நீங்க பேச வைக்கணும்? அவராலே பேச முடியல, அவரே பாத்தீங்கன்னா கஷ்டப்படுறார் பேசுறதுக்கு. அவரை பேச வச்சு அவர் வாயால லாரன்ஸ் இதெல்லாம் செஞ்சாருன்றத சொல்ல வச்சு இப்படிதான் நீங்க வந்து மக்களை வந்து நீங்க புரிதல் ஏற்படுத்தணுமா மக்களுக்கு? ஸோ லாரன்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒரு தடுமாற்றமான ஒரு மனநிலை லாரன்ஸ்க்கு இருக்குங்கிறது நமக்கு ரொம்ப தெளிவா இருக்கு. அரசியலுக்கு வர்றதுன்னா ஒரு தெளிவுரை இருக்கணும். நீங்க வந்து அரசியலுக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா வாங்கன்னு தான் நம்ம சொல்றோம், வரக்கூடாதுன்னு நம்ம சொல்லவே இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்க கட்சி சார்ந்துதான் அரசியல் பண்ணணுமா? நீங்க தனியா வந்து அரசியல் பண்ண முடியாதா? திருச்சி கிழக்குல நான் நிக்கல அப்படிங்கிறாரு. ஆல்ரெடி வந்து விஜய்க்கு அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா போஸ்டர் ஓட்டுனதுல இருந்து கஷ்டப்பட்டவங்க இருப்பாங்க, அந்த கட்சியில வந்து அடிமட்ட தொண்டர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பை வந்து நான் தட்டி பறிக்க விரும்பல அப்படிங்கிறீங்க. அப்ப இது வரைக்கும் அந்த எண்ணங்கள் உங்களுக்கு இருந்ததா? நீங்க வந்து மக்கள் வந்து யாரும் உங்களை திருச்சி கிழக்குல வந்து நில்லுங்கலாம் யாரும் உங்களை சொல்லலாம். ஆனா திருச்சி கிழக்குல லாரன்ஸ் நிக்க போறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பை வந்து, அதாவது ஒரு கற்பனையை வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா மூலமா நீங்க வந்து பரப்புறீங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் அந்த செய்தியை நீங்க வந்து சேர்க்கறீங்க. ஸோ திருச்சி கிழக்குல நிற்கிறதுக்கு இன்னைக்கு நான் விரும்பலை அப்படின்னு சொல்றீங்க. சரி, திருச்சி கிழக்குல நீங்க வந்து நிற்கிறது விரும்பலைன்னா ஏதோ ஒரு கட்சி சார்ந்து தான் நிற்கணுமா? டிவிக்கு கட்சி சார்ந்து தான் நிற்கணுமா? வேண்டாமே. நீங்க உங்களுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கும்னு நினைச்சா, உங்களுக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு நினைச்சா, உங்ககிட்ட வந்து மக்கள்கிட்ட நீங்க அரசியலுக்கு வந்த வரவேற்புன்னு நினைச்சா சுயேட்சா நிக்கலாமே. சுயேட்சா நின்னா ஓட்டு போட மாட்டாங்களா? அடையாளமே இல்லாத பேர் பெருசா தெரியாத ஆட்களே பல நேரங்களில் சுயேட்சா நின்று பல பெரிய பெரிய அரசியல்வாதிகளை எதிர்த்து போட்டிட்டு ஜெயிச்சிருக்கிற விஷயங்களையும் நம்ம பார்த்திருக்கோம். உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு முகவரி இருக்கு, லாரன்ஸ்ங்கிற ஒரு நடிகருங்கிற முகவரி இருக்கு, பல பேருக்கு ஆதரவு தராருங்கிற முகவரி இருக்கு, நல்ல மனிதருங்கிற முகவரி இருக்கு. இதெல்லாமே உங்களுக்கு பத்தாதா? இதுக்கு மேல எதுக்கு உங்களுக்கு விளம்பரம்? இதுக்கு மேல எதுக்கு உங்களுக்கு பெரிய கட்சி? சரி, டிவிகேல வந்து யாருக்கு வந்து கிடைக்கணும், அவங்களுக்கு அந்த சீட்டு கிடைக்கணும், நான் வந்து அதை தட்டி பறிக்க மாட்டேன்னு சொல்றீங்க. அந்த சீட்டு அதை யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்க கூடாதுங்கிற முடிவு எடுக்கிறது அந்த கட்சி தலைமையா இருக்கும். அந்த கட்சி தான் முடிவு எடுக்க போறாங்க. அந்த கட்சியினுடைய முடிவு உங்களுக்கு என்ன வந்துச்சு? அது யாருக்கு வேணாலும் கொடுப்பாங்க, யாருக்கு கொடுக்கணும்னு நினைப்பாங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு நட்சத்திர அந்தஸ்து இருக்கு, ஒரு நட்சத்திர அடையாளம் இருக்கு. அந்த நட்சத்திர அடையாளத்தை பயன்படுத்தி டிவிகேல சேர்ந்து அங்க இருந்து இந்த திருச்சி கிழக்கு, அதுவும் பர்டிகுலரா எதுக்கு திருச்சி கிழக்க டார்கெட் பண்றாரு? இன்னைக்கு வந்து 7-8 தொகுதியில இடைத்தேர்தல் வரப்போது இல்ல, ஏன் திருச்சி கிழக்க மட்டும் டார்கெட் பண்றாரு? கிறிஸ்துவர்கள் ஜாஸ்தியா இருக்காங்க. லாரன்ஸ்ங்கிற அடையாளம், அவர் தன்னை ஒரு கிறிஸ்தவரா அடையாளப்படுத்திக்கிட்டா ஓட்டு வந்து ஈஸியா விழுந்துரும், ஈஸியா வந்து நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணங்கள். சோ இதெல்லாம் இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகங்கள் நமக்கு உண்டு பண்ணுது. உங்களை மாதிரி ஒரு நல்ல எண்ணத்தோட நல்ல சிந்தனைகளோட அரசியலுக்கு வரவருக்கு இதெல்லாம் தேவையே இல்லை. உங்களுக்கு ஓகே, டிவிக்குள்ள சேரணுமா, போங்க சேருங்க, தாராளமா வந்து இணைச்சுக்குங்க. சேரவே இல்லை, சேர்ந்தா உறுப்பினர் ஆனா ஓகே, உறுப்பினரா ஆகல,
அந்த இடத்துல போய் நிக்க மாட்டேன்னு சொல்றாரு. இது பார்க்கும்போது விஜய்க்கும் இவருக்கும் எதுக்கும் ஒரு முரணான மாதிரி இருக்கேன் சார். போய் சீட்டு கேட்டு உனக்குலாம் அங்கே சீட்டு தர முடியாது, என் கட்சிக்கு போஸ்ட் ஓட்டுறவனுக்கு தான் சீட்டு தருவேன்னு அந்த கட்சி தலைமை சொன்ன மாதிரி இவரு அது எதிரான வேலைகள்லாம் செய்யற மாதிரி இருக்கு சார். இப்போ சீட்டு வேணும்னா போய் நீங்க சொன்ன மாதிரி சுயேட்சா நின்று இருக்கலாம், எவ்வளோ பல தகவல் சொன்னீங்க. ஆனா இவர் வந்து டிவிக்கே சேரல, ஆனா டிவிக்கேக்கு இவர் அட்வைஸ் பண்றாரு சார். இதை எப்படி சார் பாக்குறது? அதாவது டிவிகே கட்சி விஜய் அவர்கள் தொடங்கினப்ப பாத்தீங்கன்னா நிறைய விமர்சனங்கள் இருந்தது. நிச்சயமா ஆட்சிக்கு வரமாட்டாருங்கிற மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருந்தது. ஆனா நம்ம ஒரு விஷயத்த நம்ம தைரியமா பாராட்டணும். அது என்ன அப்படின்னா, தான் எடுத்த முடிவுல விஜய் அவர்கள் வந்து ரொம்ப காங்கிரீட்டா இருந்தார், உறுதியா இருந்தார். அவருடைய உறுதித்தன்மை தான் இந்த வெற்றியை வந்து அவருக்கு கொடுத்திருக்கு. இன்னைக்கு வெற்றி அடைந்துட்டார். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா லாரன்ஸ் விஜய் அவர்கள் அப்படின்னா 2 பேருமே சினிமா துறை சார்ந்தவர்கள். இவர் வந்து டான்ஸ் மாஸ்டரா இருந்து நடிகரா வந்தவர். சோ 2 பேருக்கும் ஆல்ரெடி ஒரு அறிமுகம் இருக்கு, ஒரு நட்பு இருக்கு. எளிமையா நீங்க அங்க போய் சேர முடியும் அப்படின்னு நினைக்கிறார். இப்ப அது முடியும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்ப வந்து நீங்க வந்து சேர்ந்திருக்கணும், அவரோட நீங்க தோள் கொடுக்கணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா, அவருக்கு யாருமே பக்கத்துல இல்லாத காலகட்டத்துல நீங்க வந்து போய் நான் டிவிக்கேல என்னை இணைச்சிக்க விரும்புறேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அன்னைக்கு உங்களை இணைச்சிருப்பாரு, அன்னைக்கு உங்களுக்கு சீட்டும் கிடைச்சிருக்கும், இந்த வெற்றியும் உங்களுக்கு வந்து இன்னைக்கு சாத்தியமா இருக்கும். இன்னைக்கே நீங்க எம்எல்ஏ ஆயிருக்கலாம், மினிஸ்டர் ஆயிருக்கலாம், என்ன வேணா நடந்திருக்கலாம். இதெல்லாம் எப்படின்னா இது வந்து அன்று வெற்றிக்கு முன்னாடி அவரோட கூட போயிருந்தீங்கன்னா நடந்திருக்கும். வெற்றிக்கு பின்னாடி நீங்க இன்னைக்கு அந்த கட்சி, அதாவது ஒரு ஜொலிப்பு, ஒரு பளபளப்பு, ஒரு ஆட்சிக்கு வந்துட்டாங்க, அரியணையில இருக்காங்க, அவங்களோட நம்ம இணைஞ்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது அதுவே வந்து ஒரு தவறு தான். அவங்களோட இணைஞ்சா மட்டும்தான் பணியாற்ற முடியும்னு நினைக்கிறீங்களா? அவங்களோட இணைஞ்சா மட்டும்தான் அரசியல் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா? சோ அந்த மாதிரி வந்து இணைஞ்சுக்கணும்னு நினைக்கும் போது, இப்ப இன்னைக்கு காலகட்டத்தில் நினைக்கும் போது விஜய் அவர்கள், அதுவும் இல்லாம அந்த கட்சி தலைமை பல பேர் இருக்காங்க, அவர்களுடைய முடிவுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அவர்கள் தான் அந்த முடிவு எடுக்கணும், சேர்த்துக்கணுமா வேண்டாமான்னு. நீங்க சொல்றீங்க 4 வருஷம் ஒரு கட்சியில இணைஞ்சு பணியாற்றி அதுக்கப்புறம் தான் நான் சீட்டு கேட்பேன், அதுக்கப்புறம் தான் எனக்கு முறையா வந்து அரசியலுக்கு வருவேன் அப்படின்லாம் சொல்றீங்க. ஓகே, 4 வருஷம் பணியாற்றணும் ஆசைப்படுறீங்களே, இப்ப போய் சேருங்கன்ற. நான் இப்பவே போய் டிவிக்கில சேருங்க, நாளைக்கே சேருங்க. நான் சொல்றது ஒரு உதாரணத்துக்கு தான். டிவிக்கில சேரணுமா சேருங்க, இல்ல வேற எந்தாவது கட்சியில வந்து சேரணுமா சேருங்க. உங்களோட கட்சியே இல்லாம வந்து உங்களால வந்து அரசியல் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ணுங்க, சுயேட்சையா இருந்து பண்ணுங்க. ஒரு தனி கட்சி ஆரம்பிங்க. ஏன் ஆரம்பிச்சு தனி கட்சி ஆரம்பிச்சு உங்க பின்னாடி ஒரு 10 பேர் வரமாட்டானா? உங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லையா? உங்களுக்கு அந்த முகவரி இருக்குன்ன போது நீங்க செய்யுங்க. எல்லாமே எப்படின்னா மக்களின் அபிமானம், அந்த அபிமானம்ன்றது உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க என்ன வேணா செய்யலாம். ஆனா அதை விட்டுட்டு நீங்க வந்து ஒரு கட்சியோட தான் இணையணும், ஒரு கட்சியோட தான் சேரணும், ஒரு கட்சியோட சேர்ந்தா மட்டும்தான் பணியாற்ற முடியும் அப்படின்லாம் நினைக்கிறதெல்லாம் எப்படின்னா, இப்ப இன்னைக்கு நீங்க வந்து டிவிக்கேலையோ இது வேற பெரிய கட்சியிலோ சேரணும்னு நினைக்கிறது உங்க சுய லாபத்துக்காண்டி சேர பாக்குறீங்க. இன்னைக்கு போனா நம்ம வந்து ஷூர் ஷாட் அடிக்கலாம், நிச்சயமா வெற்றி அடிக்கலாம். எந்த வேட்பாளர் டிவிக்கே நிறுத்தினாலும் வெற்றி அடைய போறாங்க இடைத்தேர்தல்ல, அப்படிதான் கணக்கு இருக்க போகுது. அப்படின்னும் போது உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு முகம் இருக்கிறதுனால ஈஸியா நட்சத்திர வேட்பாளரா நின்று ஜெயிச்சலாம் நினைக்கிறீங்க, ஒரு எம்எல்ஏ ஆயிடலாம் நினைக்கிறீங்க, ஒரு மினிஸ்டர் நினைக்கிறீங்க. சோ அப்போ உங்களுக்கு பதவி, அந்த பெயர் புகழ், அது மேல எல்லாம் உங்களுக்கு ஆசை வந்துருச்சு. அப்போ அந்த ஆசை வந்ததுனாலதான் இன்னைக்கு வந்து இதெல்லாம் நடக்காதுங்கிற ஒரு சூழல் உருவாயிடுச்சு. நீங்க 2 வாரத்துக்கு முன்னாடி எப்படின்னா வெள்ளோட்டம் விட்டு பாத்தீங்க, அதாவது நான் வரலாமா வர வேண்டாமான்னு வால் போஸ்ட் ஓட்டுனீங்க, பேசுனீங்க, எல்லாம் பண்ணீங்க. ஆனா அன்னைக்கு என்ன பண்ணீங்க? ஒரு ஊடகவியலாளர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, சார் இந்த மாதிரி வந்து டிவிக்கு ஆட்சி அமைச்சிருக்கு, எப்படி சார் நீங்க இந்த ஆட்சியை பாக்குறீங்க அப்படின்னா, நீங்க நேர்மையானவரா இருந்தா, எளிமையானவரா இருந்தா, உண்மையானவரா இருந்தா என்ன சொல்லி இருக்கணும்? சார் இப்பதான் வந்திருக்காங்க, 1 மாசம் ஆயிருக்கு, 1.5 மாசம் ஆயிருக்கு, விடுவோம், வெயிட் பண்ணுவோம், நிச்சயமா ஒரு நல்லாட்சி கொடுப்பாங்க, பொறுத்திருந்து பார்ப்போம், அவகாசம் கொடுப்போம். அதுதான் உங்களுடைய பதிலா இருந்திருக்கணும். உங்களுடைய பதில் என்னவா இருந்தது? கோக்குமாக்குத்தனமான ஒரு பதில். எதுக்கு அந்த பதில்? ஏன் அந்த பதில்? நீங்க அரசியல் தலைவரா வரப்போறீங்க, அரசியல்ல வந்து வரப்போறீங்க, அப்ப நம்ம ஏதாவது வித்தியாசமா சொல்லணும், மக்களை எப்படியாவது கவர்ந்து இழுக்கணும், இந்த வால்போ சொட்டுற மாதிரி அப்படிலாம் நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு தெரியல. அப்படி பேச போய், அதாவது வந்து நீங்க அது நினைச்சு பேசுனீங்களோ இல்லையோ, அதாவது தெருநாய்க்கு பிரியாணி பிடிக்குமா பிஸ்கட் பிடிக்குமான்ற வார்த்தையை நீங்க பயன்படுத்தினீங்க. இந்த கேள்விக்கும் இந்த பதிலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அதுதான் ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப யார நீங்க தெருநாயின்னு சொல்றீங்க? உண்மையாலுமே நீங்க மக்களை தெருநாயின்னு சொன்னீங்களா சொல்லலையா? சொல்லலைன்னு நீங்க சொல்லி மறுப்பு கொடுத்துட்டீங்க, மன்னிப்பு கேட்டீங்க. ஓகே, ஆனா அது எப்படி பொருளா எடுத்துக்கொள்ளப்பட்டது, மக்களால் எப்படி பார்க்கப்பட்டது, அந்த உங்களுடைய வார்த்தை எப்படி சித்தரிக்கப்பட்டு இன்னைக்கு எப்படி வந்து சோசியல் மீடியால உங்களை பத்தி பேசப்பட்டது, நீங்க எப்படி விமர்சனம் செய்யப்பட்டீர்கள்? அப்ப இதெல்லாம் எதுக்கு? ஏன்? நாகரிகமான பதில சொல்லியிருந்தா எல்லாம் நடந்திருக்கால. ஒரு அரசியல் வரணும்னு நினைக்கிறீங்க, மக்கள் சேவை செய்யணும்னு நினைக்கிறீங்க. அப்ப உங்களுடைய வார்த்தைகள், அதுவும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தையும் இன்னைக்கு வந்து நீங்க கவனமா பேசணும். நீங்க செலிபிரிட்டி, நீங்க உங்களுடைய பேச்சு, ஒவ்வொரு வார்த்தையும் வந்து மக்கள் கவனிப்பாங்க. ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஒரு பொருள் இருக்கும், ஒரு அர்த்தம் இருக்கும். அப்படின்னும் போது அதை நீங்க நிதானமா யோசிச்சு, ஒரு தடவைக்கு 4 தடவை, ஏன் 40 தடவை யோசிச்சு நீங்க பேசிருந்தீங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா
நீங்க நினைச்சதெல்லாம் பேசி இன்னைக்கு சிக்கல்ல மாட்டிட்டீங்க. இன்னைக்கு எல்லாருமே வந்து உங்களை சோஷியல் மீடியாவில் ட்ரால் பண்ணி அடிச்சாங்க, இப்பதான் ஓஞ்சிருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலையில இப்போ லாரன்ஸ்க்கு இருக்கிற பதட்டம் என்ன தெரியுமா? இப்ப நம்ம வரணும்னு நினைச்சோமே, வர்றதுக்கு சரியான தருணம்னு நினைச்சோமே, ஆனா எல்லாமே வந்து அதாவது தவளை தன் வாயாலே கெட்டுச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வார்த்தையை விட்டு இப்படி சிக்கிட்டோமே அப்படின்னு நினைக்கிறாரு. இப்ப வந்தா நம்ம ஓட்டே போட மாட்டாங்க. இப்ப வந்தா பெரிய பின்னடைவா இருக்கும், யாருமே ஓட்டு போட மாட்டாங்க, பெரிய தோல்வி அடைவார். பெரிய கட்சி செல்வாக்குள்ள கட்சியில வேட்பாளராக நிறுத்தப்பட்டால் கூட பெரிய தோல்வி வந்து லாரன்ஸ் அடைவார். அப்படின்னும் போது அதை வந்து லாரன்ஸே உணர்ந்துட்டார். ஆஹா, இது வந்து சரியான தருணம் இல்லை, அப்ப கொஞ்சம் பேக் அடிப்போம். அதாவது வர்றோம், இந்த சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு எண்ணத்தை கண்ணையான்னு நினைக்கிறேன், அவர் பேசுவார், வரேன் ஆனா வராது அப்படின்வாங்களா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வருவேன், இப்ப நிக்கல திருச்சி கிழக்குல, ஆனா இப்ப நிக்கலைங்கிறதுக்காண்டி நான் வரவே மாட்டேன்னு நினைக்காதீங்க, நான் வருவேன். 4 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கட்சியில பணியாற்றிட்டு நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அரசியல் வரவு இருக்குங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காரு. வரட்டும். இது சரியான தருணம் இல்லைங்கிறது அவரும் உணர்ந்திருக்காரு. இது சரியான தருணம் இல்லைங்கிறது உண்மையும் கூட. சரிங்க சார், ஃபைனலா இந்த வீடியோக்கெல்லாம் வச்சு லாரன்ஸ் என்னவா பார்க்கலாம் சார்? அட்டென்ஷன் சீக்கிங், தன் மேல வந்து ஒரு ஈர்ப்பு ஏற்படுத்துறது, தன் மேல ஒரு அட்ராக்ஷன் ஏற்படுத்துறது. நான் இன்னும் இருக்கேன், ஆமா நான் இருக்கேன், நானும் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து மக்களை வந்து பார்க்க வைக்கிறது. அது இல்லாம பாத்தீங்கன்னா இந்த சூழலை பயன்படுத்தி ஒரு பெரிய கட்சியில சேர்ந்து நம்ம வந்து நின்று ஜெயிக்கணும்னு நினைக்கிறது ஒரு பதவி ஆசைதான் அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்தியே சொல்லலாம். ஓகே சார், பொறுத்து இருந்து பார்ப்போம். லாரன்ஸ் அடுத்த வீடியோ வரும்போது சந்திப்போம். நேரம் தந்து பதிலளித்ததுக்கு நன்றி சார்.